ஹாய் மீடியா செல்ல குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2019 வெளியான உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற இந்திய ராணுவத்தை பத்தின ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்படி நம்ம இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும் அதை கேட்டு ரசிக்க நீங்களும். படம் இப்ப ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எக்ஸாக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போற ஒரு கதையை தான் காட்டுறாங்க. நம்ம நாட்டோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே ஒரு வேன்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வந்துகிட்டு இருந்த அந்த வேனு பஞ்சர் ஆனதும் அவங்க எல்லாரும் கீழே இறங்கி பாக்குறாங்க. அப்படி கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த வேன் ஒன்றும் தானா பஞ்சர் ஆகல, அதை பஞ்சர் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த செகண்ட்ல நம்ம நாட்டு ராணுவ வீரர்களை ஒரு சில தீவிரவாதிகள் சேர்ந்து கண்ணா பின்னான்னு சரமாரியா சுட்டு தள்ளிட்டு ஒரு பாம்பை போட்டு ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணிடுறாங்க. இப்படி கொடூரமா நம்ம நாட்டோட ராணுவ வீரர்களை கொண்டவங்களை சும்மா விடக்கூடாது இல்லையா? சோ விகான் அப்படிங்கிற ஒரு மேஜரோட தலைமையில அந்த தீவிரவாதிகளை கொலை பண்றதுக்காக ஒரு குழு ஒண்ணு அமைக்கிறாங்க. அந்த தீவிரவாதிகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க இவங்க நினைச்ச மாதிரி கொஞ்சம் பேர் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. அதுல ஒரு சோல்ஜர் நமக்கு கண்டிப்பா பேக்கப்புக்கு ஆள் தேவை. அதனால நாம இதை பத்தி நம்மளோட மேலிடத்துக்கு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க பேக்கப்புக்கு ஆள் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நாம இதை கண்டிப்பா பண்ணலாமா அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு நம்ம மேஜர் விகான் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேக்கப்புக்கு ஆள் வரதுக்குள்ள கண்டிப்பா எல்லாரும் இங்க இருந்து போயிடுவாங்க. இந்த வாய்ப்பை மட்டும் நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாரும் இதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து நம்ம பார்க்க முடியாது. சோ கண்டிப்பா இவங்களை இங்கேயே வச்சு நம்ம முடிச்சாகணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மொத்த தீவிரவாதி கூட்டத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி எல்லாரையும் பதற விட்டு செதற விட்டு அப்படியே கதற கொலை பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுனால மேஜர் விகான பிரைம் மினிஸ்டர் வந்து பாராட்டுறாரு. அப்போ அங்க வந்து ஆபீசர் ஒருத்தர், ஏ விகான் எதுக்காக நீ ரிட்டையர்மெண்ட் பண்ற அப்படின்ட்டு கேக்குறாரு. என்னது ரிட்டையர்மெண்ட் அப்படின்ட்டு பிஎம் கூட ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. தன்னோட அம்மாவுக்கு அல்சைமர் அப்படிங்கிற நோய் இருக்கிறதாவும் அவங்க எல்லாத்தையுமே ஒண்ணா மறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி அவங்க என்னையும் முழுசா மறக்கிறதுக்குள்ள நான் அவங்க கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா விகான் சொல்றத நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. உன்னோட சேவை கண்டிப்பா இந்த நாட்டுக்கு தேவை, வேலையும் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் உங்க அம்மாவையும் பாத்துக்கிற மாதிரியான உனக்கு ஒரு வேலை தரேன் அப்படின்ட்டு நம்ம நாட்டோட தலைமை பாதுகாப்பு அலுவலகத்துல நீ வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்துல விகானோட அம்மாவை 24 மணி நேரமும் கூடவே இருந்து கவனிக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் ஒருத்தவங்களையும் ஏற்பாடு பண்ண சொல்றாரு. கட் பண்ணா தன்னோட அம்மாவை பாக்கிறதுக்காக இவர் போறாரு. பையனை பார்த்ததும் சந்தோஷத்துல ரொம்ப அழுக ஆரம்பிச்சவங்க, நான் இந்த நோயால மொத்தமா பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு என்ன கொண்டு போய் தனியா விட்டுறதாப்பா, உன் கூடவே பத்திரமா என்ன வச்சு பாத்துக்கிறியாப்பா அப்படின்ட்டு ரொம்ப பாவமா கேக்குறாங்க. தான் கிட்ட தன்னோட அம்மா இப்படி கேட்கறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடறான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தன்னோட வீட்டுக்கு அக்கா வராங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம், டே தம்பி மாமாவை போய் கூட்டிட்டு வாடா, அவர் வீட்டுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, டே மகனே டெல்லியில இருந்து எப்படா வந்த, இப்ப எங்க போயிட்டு இருக்க, அதுவும் அம்மாவை பார்க்காம போறியே எங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டதும் இவனுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஏன்னா இப்பதான் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தான் இல்லையா, அப்படின்னா அம்மாவுக்கு நோய் ரொம்ப பீக்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். தன்னோட அம்மா இப்படி கேட்டதும் அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே திருக்கு புருக்குன்னு முடிச்சிட்டு நிக்கிறான். அம்மா தம்பி 10 நாள் லீவ்ல வந்திருக்கான், அதுவும் இப்பதாமா வந்தான், இப்ப அவன் வெளியில போறாமா, நாம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியில அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கத்தோட அக்காவோட வீட்டுக்கார பார்க்க வரான். அவரும் ஒரு சோல்ஜர் தான். அதே மாதிரி அங்க சர்தாஜ் அப்படிங்கிற இன்னொரு மிலிட்டரி ஆபீசரும் இருக்காரு. விகான் கிட்ட சர்தாஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் நீங்க ரொம்ப டேலண்டான ஆளு, நம்ம நாட்டோட இலையில கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு ஆள் தேவை, ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு எங்க கூட திரும்ப வந்துருங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. என் நாடு எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எங்க அம்மாவும் முக்கியம் தானே, சோ ப்ளீஸ் எங்க அம்மா கூட நான் கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கட் பண்ணா இப்ப இவர் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு லேடி ஆபீசர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல, முகத்துல கையை வச்சுக்கிட்டு அப்படியே ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறான். பட் அவர் அப்படி கேட்காம அந்த இடத்த விட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. இப்ப சீன் அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இவர் கன் ஷூட் பண்ணும்போது அந்த குறி வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுது. அதே நேரத்துல இவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஆளு அந்த குறிய கரெக்டா குறி பார்த்து சுட்டுட்டு இருக்காங்க. உங்கள யாருக்காவது ஏகலைவன் அப்படிங்கிறவரை பத்தி தெரியுமான்னு தெரியல, அர்ஜுனன் தான் வில்வித்தையில சிறந்தவன் அப்படின்ட்டு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவரையும் மிஞ்சின ஒருத்த தான் அந்த ஏகலைவன். அந்த மாதிரி நம்ம விகான் வந்து குறிப்பாத்து சுடுறதுல கிங்கு. ஆனா நம்மளே மிஞ்சின அளவுக்கு யாரா இப்படி குறிப்பாத்து சுடுறதுன்னு திரும்பி பார்த்தா பக்கத்துல ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஷர்ட்டை போட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி நிக்கிறா. முதல் நாள் தலையில கை வச்சுட்டு அப்படியே ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா இல்லையா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. உங்க டேலண்ட்டுக்கு நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட இவர் போய் கேக்குறாரு. என்னோட கேஸ் ஒன்று இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறதுனால எனக்கு வேற வழி இல்லாம நான் இங்க இருந்துட்டு இருக்கேன் சார். நான் ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது முதல் டியூட்டியை எனக்கு வந்து ஸ்ரீநகர்ல போட்டாங்க. அப்ப அவங்க வெள்ளம் ஏற்பட்டு ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5-6 நாட்களுக்கு மேல அவங்களை காப்பாத்த ரொம்ப போராடிட்டு இருந்தோம். அப்படிதான் 7வது நாள் நைட்டு எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு சார். அதாவது ஒரு வீட்டோட மொட்டை மாடியில ஒரு அம்மாவும் புள்ளையும் மட்டும் மாட்டிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணுக்கு ஏகப்பட்ட அடிபட்டு ரொம்ப பாவமான நிலைமையில இருந்திருக்கா. ஆனா வெதர் ரொம்ப மோசமா இருந்ததால மீட்பு பணிக்கு யாரும் போக வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல சார். அதனால அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன். நான் அவங்கள காப்பாத்திட்டேன் சார். ஆனா சீனியரோட பேச்சை ஒபே பண்ணல அப்படின்ட்டு என்ன இங்க கொண்டு வந்து போட்டாங்க. ஆனா எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது சார். நான் நிம்மதியா இருக்கேன், அவங்கள காப்பாத்திட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க காப்பாத்தின அம்மா பொண்ணு போட்டோவை நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. கட் பண்ண இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போறாரு. தன்னோட அம்மாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் கதவு திறந்து உள்ள
உள்ள போய் பார்த்தா அம்மாவை அங்க காணும். அம்மாவை பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க கூடவே இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட அம்மா எங்க அப்படின்ட்டு கேட்டதும் அவங்க ரூம்ல தூங்குறாங்களே அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்பதான் ரூமை திறந்து பார்த்திருப்பான், அம்மா அங்க இருந்திருக்க மாட்டாங்க. சோ அந்த நர்ஸ் அங்கே இருக்க சொல்லிட்டு இவன் தன்னோட அம்மாவை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். என்னோட அம்மாவை எங்கேயாவது பாத்தீங்களான்னு ஒருத்தட்ட கேட்கிறாரு. ஆமாப்பா பார்த்தேன், உங்க அம்மா இந்த பக்கம் போனாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னதும் இந்த பக்கம் போயிருக்காங்க அப்படின்னா தன்னோட அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரும் செம்ம வேகமா அக்கா வீட்டுக்கு போறாரு. அம்மா ஒருவேளை அங்க போயிருப்பாங்களோ அப்படின்ட்டு. ஆனா அங்க போய் பார்த்தா தெரியுது தன்னோட அம்மா வந்து அக்கா வீட்டுக்கும் போகல அப்படின்னு. அம்மாவை கண்டுபிடிக்கிட்டாக அக்கா தம்பி 2 பேரும் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் தேடி பார்த்ததுக்கு அப்புறம் கூட தன்னோட அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியல. சோ விகானுக்கு செம்ம கோவம் வந்துருது. அதே கோவத்தோட வீட்டுக்கு போய் தன்னோட அம்மாவை சரியா பாத்துக்காத அந்த நர்ஸ, நீ எல்லாம் ஒரு நர்ஸே கிடையாது அப்படி இப்படின்ட்டு கண்ணா பின்னாடி திட்டி விட்டுறாரு. அப்ப சரியா அந்த நேரம் பார்த்து அந்த நர்ஸுக்கு வந்து ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதை பாருங்க சார், உங்க அம்மா போடுற எல்லா அட்ரஸ்லயும் நான் ஜிபிஎஸ் ட்ராக்கரை பொறுத்திருக்கேன். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சார். அவங்க எங்க போனாலும் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். பட் நான் கேர்லெஸ்ஸா இருந்தது என்னோட தப்பு தான், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவரும் தன்னை திட்டாரு அப்படின்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப காரசாரமா தான் பேச ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு ஆள் தேவையில்ல, என் அம்மாவை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணை திருப்பி அனுப்பிடுறாரு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம இந்திய ராணுவத்தோட அட்ரஸ் போட்டுக்கிட்டு ஒரு சில தீவிரவாதிங்க உள்ள வராங்க. அப்ப அந்த 4 பேரும் கேண்டீனுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜெய்கிந்த்னு ஒரு சத்தம் கேட்டதும் இவங்க அப்படியே பயந்து போயிடுறானுங்க. பார்த்தா கேண்டீன்ல வேலை பார்க்கக்கூடிய குக் ஒருத்தர் இவங்களை இந்திய ராணுவ வீரர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சார் இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த தீவிரவாதிகளும் அதை மெயின்டைன் பண்றதுக்காக சரி ஓகே சார் ஏதாவது இப்போ டீ ஆவது கிடைக்குமா அப்படின்ட்டு கேக்குறானுங்க. அவரும் டீ இருக்கு அப்படின்ட்டு கொடுத்துறாரு. அதை இவங்க குடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அங்க ஒரு சோல்ஜர் தேடி ஒரு ஆபீசர் ஒருத்தர் வராரு. இந்த 4 பேரும் டீ குடிக்கிறத கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் பாக்குறாரு. சோ இவருக்கு எந்த டவுட்டுமே வரல. அதனால அவர் தேடி வந்தவரை நாலா பக்கமும் தேடி பார்த்துட்டு மறுபடியும் கேண்டீனுக்குள்ள வராரு. ஆனா அப்ப இந்த 4 பேருமே அங்க இல்ல. அதே நேரத்துல அந்த குக்கும் செத்து போய் கீழே கிடக்குறாரு. அந்த கேண்டீனை விட்டு வெளில போன அந்த 4 பேரும் அங்க இருக்கக்கூடிய மொத்த இடத்துலயும் கெரோசினை ஊத்தி விட்டுட்டு டென்ட்டுக்குள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த நம்ம எல்லா சோல்ஜர்ஸையும் அப்படியே சரம் மாதிரியா சுட்டு கொள்றானுங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பாம்பு குண்டை போட்டு இருக்கிற நிறைய பேரை கொலை பண்ணிடுறாங்க. நம்ம விகானோட அக்கா வீட்டுக்காரரும் ஒரு ஆபீசர் தான் இல்லையா, சோ உள்ள பூந்த அந்த தீவிரவாதிகளை போட்டு தள்ளுறதுக்காக அவர் ஒரு தரமான ஐடியா பண்ணி உள்ள வந்த 3 பேரையும் போட்டு தள்ளிடுறாரு. அந்த கூட்டத்துல 4வது ஒருத்தர் இருந்திருப்பான் பாருங்க, அந்த தீவிரவாதி பையன் மட்டும் இன்னும் சாகல. நம்ம தலைவன் வேற லெவல்ல அவனுக்கு பக்கத்துல போய் நின்னுகிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் மண்டியில ஒரே போடுதான் அப்படின்ட்டு அப்படியே சைலண்டா பக்கத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரியா அவனும் அந்த நேரம் பார்த்து அப்படியே இந்த பக்கம் வந்து நிக்க தலையில ஒரே போடு அப்படியே அதே இடத்துல கீழே விழுந்து செத்து போயிடுறான். அந்த தீவிரவாதி அந்த துப்பாக்கியை ஒரு பாம்போட சேர்த்து வச்சிருந்திருப்பான் போல. அவர் கையில வச்சிருந்த அந்த துப்பாக்கியை இவர் எடுக்கும் போது அந்த தீவிரவாதி கையில வச்சிருந்த ஒரு பாம்பு ஒண்ணு ட்ரிகர் ஆயிடுது. அப்படியே அதே இடத்துல வெடிச்சு செதறி போனதும் அவரும் அப்படியே இறந்து போயிடுறாரு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில அவரோட உடலுக்கு எல்லாருமே இதயஞ்சலி செலுத்துறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா பெஸ்ட் ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் தன்னோட அக்காவோட கணவர். அவர் இறந்து போனதை நினைச்சு விகான் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இறந்து போன அந்த சோல்ஜரோட குழந்தையும் மனைவியும் அவருக்கு இதயஞ்சலி செலுத்துறாங்க. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் எனக்கு ஒண்ணு தோணுது, நம்ம நாட்டுக்காகவும் நம்மள யாருனே தெரியாத நம்மள காப்பாத்துறதுக்காகவும் தான் உயிருக்கு உயிரா நேசிக்கக்கூடிய தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு குளிர் பனி மழை அப்படின்ட்டு எதையுமே பார்க்காம இந்த ராணுவ வீரர்கள் நமக்காக உயிரை விடுறாங்க. ஆனா இந்த நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சில கேவலமான விஷயங்களை பார்க்கும்போது தயவு செஞ்சு இந்த ராணுவ வீரர்களை அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பி உங்க குழந்தை குட்டிய அம்மா மனைவி அப்படின்ட்டு அவங்க கூட சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் நமக்காக உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் சில கோமாளிங்க சில கேவலமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். கட் பண்ணா இப்போ அவங்க நடத்தின அந்த தாக்குதலுக்கு கண்டிப்பா நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டு மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சோ நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு பிஎம் சொல்றாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, இத பாருங்க சார், நம்ம நாட்டுல இருந்து பாகிஸ்தானுக்கு போற அந்த வாட்டர் சோர்ஸை கட் பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டாலும் இல்ல அழிஞ்சு போனாலும் அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அங்க வாழக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு தான் அவங்க பெருசா முக்கியத்துவம் வழங்குவாங்க. சோ நம்ம வேற ஏதாவது ஐடியா தான் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் கோவிந்த் அப்படிங்கிற ஒருத்தர் எதையோ ரொம்ப ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. அதை பிஎம் பார்த்துட்டு கோவிந்த் நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறாரு. சார் நாம இதை வார் மாதிரி பெருசா பண்ண வேண்டாம், சின்னதா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணலாம். அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னா அணு ஆயுதங்களை பெருசா பயன்படுத்தாம ஒரு டீம் வந்து அந்த நாட்டுக்குள்ள ஊடுருவி அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை அழிக்கிறது மட்டும் தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமா எந்த ஒரு நாட்டையும் இந்தியா முதல்ல தாக்காது. ஒருவேளை அவங்க நம்மள தாக்குனா மட்டும் தான் பதிலுக்கு நாம தாக்குவோம். ஆனா இந்த முறை நாம அப்படி இருக்க கூடாது சார் அப்படின்ட்டு பிஎம் கிட்ட கோவிந்த் சொல்றாரு. கோவிந்த் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ரவீந்தர் அப்புறம் அர்ஜுன் அப்படிங்கிற 2 பேர்கிட்ட கேக்குறாரு. அவங்க 2 பேரும் கோவிந்த் சார் சொன்னது கரெக்ட் தான், நமக்கு பாகிஸ்தான்ல வாழக்கூடிய மக்கள் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ ஒருவேளை நாம வார் நடத்தினா கண்டிப்பா அவங்க பாதிக்கப்படுவாங்க. அது ஒன்றும் நமக்கு வேண்டவே வேண்டாம் சார், நமக்கு அந்த தீவிரவாதிகளை அழிச்சாகணும். இதை வச்சு பார்க்கும்போது கோவிந்த் சார் சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, இன்னும் 10 நாள்ல அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நம்ம நடத்தி ஆகணும் அப்படின்ட்டு பிஎம் சொல்றாரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம விகானை பார்க்க அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. நம்ம விகானோட மாமா இறந்து போனார் இல்லையா, அவர் எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி எதாவது சார் பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணோம்னா அதுல நீங்க இருந்தீங்கன்னா யாரையுமே சாக விட மாட்டீங்க, உங்க உயிரை கூட மதிக்காம மத்தவங்களுக்காக நீங்க போராடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அன்னைக்கு மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவர் இறந்து போயிருக்க மாட்டார் சார் அப்படின்ட்டு அவர் கட்டியிருந்த வாட்ச் என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு விகான் கிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்புறாரு.
அப்படி போகும்போது தீவிரவாதிகள் அன்னைக்கு பண்ண தாக்குதலுக்கு தான் பதிலடி கொடுக்கறதுக்காக தான் எங்களை காஷ்மீருக்கு வர சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். சரி ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவரு அந்த வீட்டை விட்டு போயிடுறாரு. அப்படி அவர் போனதுக்கு அப்புறம் இங்க நம்ம விகானோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட இறந்து போன கனவை நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து மனசு உடைஞ்சு போன விகானு அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் சார் இதை பாருங்க, நம்ம சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால வீட்டுல சும்மா உட்காந்துருக்க முடியாது சார், எனக்கு என் தாய் முக்கியம் தான், அதே மாதிரி என் தாய்நாடும் முக்கியம், அப்படிப்பட்ட என் தாய்நாட்டாக்காகிற என்ன மாதிரி சோல்ஜர்ஸை கொண்ட அந்த தீவிரவாதிகளை என் கையாலேயே அவனுங்க கழுத்து நெரிச்சு போட்டாதான் சார் என் மனசு அடங்கும், தயவு செஞ்சு என்ன அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துற இடத்துக்கு அனுப்பி வைங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கெஞ்சுறாரு. இதை பாரு விகான், நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், உன்ன மாதிரி ஆட்களோட தேவை நம்ம நாட்டுக்கு எப்போதுமே தேவைதான். சோ அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தக்கூடிய அந்த டீமுக்கு எப்படிப்பட்ட சோல்ஜர்ஸ் தேவை அப்படின்ட்டு நீங்க தேர்ந்தெடுத்துக்க அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு எப்படிப்பட்ட சோல்ஜர்ஸை இவர் தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு புத்திசாலித்தனமான பலமான ஒரு டீமை இவர் உருவாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த தீவிரவாதிகள் சேர்த்து நம்ம ஆளுங்களை நிறைய பேரை கொண்டானுங்க இல்லையா, அப்படி இறந்து போனவங்க கூட ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல சேர்த்துக்கிட்டு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன் கூட இவ்வளவு வருஷமா ஒரு அண்ணனா தம்பியா ஒரு நல்ல நண்பனா இருந்த ஒருத்தனை அந்த தீவிரவாதிங்க கொலை பண்ணிருப்பாங்க இல்லையா, சோ இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்த ஒருத்தர் இன்னைக்கு இல்லாம போயிட்டாரு, அதுக்கு காரணமா இருக்கிறவன் கையில கிடைச்சா என்ன ஆகும், அதனால அவங்களோட கோபத்தையும் வெறியையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல சேர்றதுக்கு எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாரோட போனையும் விகான் கையில எடுக்க சொல்றாரு. ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்காக இன்னும் 7 நாள் நாங்க வெளில போறோம், அதனால அடுத்த 7 நாளைக்கு எங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும், 29ஆம் தேதி காலையில உங்களுக்கு நானே SMS பண்றேன் ஆர் கால் பண்றேன் அப்படின்ட்டு இப்போ ஒரு SMS பண்ணிட்டு நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த பேக்ல போடுங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அவங்களும் அதே மாதிரி SMS பண்ணிட்டு அந்த போன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டுறாங்க. அங்க வந்திருக்கக்கூடிய எந்த சோல்ஜர்ஸ்க்குமே தெரியல நம்ம என்ன ஆபரேஷனுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறத விகான் தான் இப்ப அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தூங்கிட்டு இருந்த நம்ம சகோதரர்களை அந்த தீவிரவாதிங்க ரொம்ப ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நாம அவங்க நாட்டுக்குள்ள போய் அவங்கள போட்டு தள்ள போறோம், நம்ம அண்ணன் தம்பிகளை கொண்டவனுங்களை நம்ம சும்மா விடலாமா, விடக்கூடாது அப்படின்ட்டு இவர் கத்தும் போது கண்டிப்பா விடக்கூடாது சார், நம்ம அவங்களை பழி வாங்கி அப்படின்ட்டு இவங்க திரும்பி கத்துவாங்க பாருங்க. இந்த சீனை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அடிக்கடி கூஸ் பம்ப்ஸ் ஆயிட்டே இருக்குது. கட் பண்ணா இந்த பக்கம் பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு ISI ஆபீசரை காட்டுறாங்க. அவர் ஒரு 3 பேரை கூப்பிட்டு வச்சு காட்டு கத்திட்டு இருக்காரு. நம்ம ஆபீஸ்ல ஒரு கருப்பாடு இருக்கிறதா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், அவனுங்களை நீங்க கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களான்ட்டு இவர் காட்டு கத்தி முடிச்சுட்டு எனக்கு என்னமோ நீங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட செய்திகளை அனுப்பிட்டு இருக்கீங்க, கண்டுபிடிச்சேன்னு வையி உங்க எல்லாரையும் அள்ளி வச்சு கொளுத்தி விடும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் திட்டி வெளில அனுப்புறாரு. அந்த 3 பேர் போனதுக்கு அப்புறம் இவரு ஒரு போன் கால் பண்ணி பாகிஸ்தானோட அந்த தீவிரவாத அமைப்புகள்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்தியாவுக்கு போட்டு கொடுக்கறதே அந்த ஐயா தான். அந்த 3 பேரை கருப்பாடுன்னு திட்டினார் இல்லையா, ஆக்சுவலா சொல்ல போனா இவர் தான் அந்த கருப்பாடு. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் கருப்பாடு, ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு குலதெய்வம் மாதிரி. அப்படி அந்த ISI அதிகாரி யார்கிட்ட கால் பண்ணி சொன்னார் தெரியுமா, நம்ம விகானோட அம்மாவை 24 ஹவர்ஸ் பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் அனுப்புனாங்க இல்லையா, அந்த நர்ஸ் கிட்ட தான் இவர் எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருக்காரு. நர்ஸ் கிட்ட போய் ஏன்டா இவர் இதெல்லாம் கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தோணுது, சொல்ல போனா அவங்க ஒரு நர்ஸ் ஒன்றும் கிடையாது, அவங்க ஒரு தாறுமாறான ஸ்பை. பாகிஸ்தான் அதிகாரி கொடுத்த அந்த கோஆர்டினேட்ஸ் அப்படியே எடுத்து வந்து இங்க இருக்கக்கூடிய கோவிந்த் சார் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கோஆர்டினேட்ஸ் இருக்கிற இடத்த சேட்டலைட் வச்சு போட்டோ பிடிக்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பை பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை வந்து நம்ம விகான் கூட வேலை பார்க்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த தீவிரவாத அமைப்புகள் மொத்தம் 5 இடத்துல இருக்கிறதாவும் அந்த 5 இடமும் எங்க இருக்குன்னு தெரியுது, ஆனா எக்ஸாக்ட் லொகேஷனை கரெக்டா கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ விகான் சாருக்கு ஒரு டவுட் ஒன்று வருது, அந்த 5 இடத்துல எந்த இடத்துல இருந்து நம்மள அட்டாக் பண்ணாங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அட்டாக் நடத்தினதுக்கு வழிகாட்டியா இருந்தது யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு கேக்குறாரு. ஆனா அந்த 2 क्वेश्चनக்குமே நமக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்ட்டு அந்த ஸ்பை பொண்ணு சொல்லிடுறா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். சரியா சொல்லணும் அப்படின்னா ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்க்கணும், ஆனா நாம தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்ட்டு கேக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை யாருமே கண்டுபிடிக்கல சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கும் போது பறக்கக்கூடிய பறவை வடிவுல ஒரு ட்ரோன் ஒன்ன ஒரு ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சிருக்கான். அதை பார்த்துட்டு இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு. ஒருவேளை இது நமக்கு யூஸ் ஆகுமோ அப்படின்ட்டு. சரி தம்பி இதை பறக்க வச்சு காட்டு அப்படின்னதும் அதை சூப்பரா பறக்க வச்சு காட்டுறான். அது மட்டும் இல்லாம 12 கிலோமீட்டர் வரைக்கும் இதை பறக்க வைக்க முடியும். நைட் டைம் கேமரா இருக்குது, GPS அது இது ரேடார் ஏகப்பட்ட ஸ்பெசிபிகேஷன் அதுல இருக்குது. இந்த பையன் பேர் வந்து கிஷான். இதை பாரு தம்பி, நாளைக்கு காலையிலக்குள்ள இதே மாதிரி ஒரு 4 ட்ரோனை உன்னால செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்ட்டு கேக்குறாரு. இங்க இருக்கிற மொத்த டீமும் எனக்கு ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா இதே மாதிரி என்னால பண்ண முடியும் சார் அப்படின்ட்டு அவனும் சொல்லிடுறான். சரி தம்பி நீ கேட்டது எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சு தரேன், நாளைக்குள்ள எப்படியாவது எனக்கு 4 இன்னும் செஞ்சு கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம விகான் டெல்லி ஹெட் குவார்டர்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அப்போ அங்க ஏர்போர்ஸ் சேர்ந்த ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணுகிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இதை பாருமா நாங்க ஒரு ஆபரேஷன் இப்ப செய்ய போறோம், அதுல கண்டிப்பா நீ ஏர்போர்ஸ்ல இருந்தே ஆகணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அப்படியே செம்ம ஹாப்பி ஆயிடுறா. கட் பண்ணா அந்த ஸ்பை பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணோட பேரு பல்லவி. அவ வந்து நம்ம விகானுக்கு கால் பண்ணி நம்ம சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண 2 பேரும் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 2 பேரும் அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அங்க போனதுக்கு அப்புறம் 2 பேரையும் 2 இடத்துல கட்டி வச்சு ஒருத்தரோட காதுல ஒரு கிளிப்பை கட்டி வச்சு அதை அப்படியே கைத்த கட்டி வச்சிருக்கானுங்க. அந்த அட்டாக் நடத்தினது யாருன்ட்டு பல்லவி அவங்க கிட்ட கேக்குறா. ஆனா அந்த பையன் பதில சொல்லவே மாட்டாங்கறான். சோ இந்த பொண்ணு செம்ம கடுப்பாய் அந்த
நூலை பிடிச்சி இழுக்கும்போது அந்த கிளிப்போட சேர்த்து காதே வெளில வந்துரும் போல. வலி தாங்க முடியாம கத்துன்னு கத்துறான். ஆனா பதில மட்டும் சொல்ல மாட்டாங்க. மொத்தமா 2 பேர் இல்லையா, அதுல இந்த பயலோட தம்பியும் இருக்கிறான். நம்ம விகான் சார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பிளாஸ்க்ல கொதிக்க இருக்கிற டீ எடுத்து அவன் மூஞ்சில ஊத்தி விட்டுட்டு, உண்மையை சொல்லலன்னா உன் தம்பியை கொலை பண்ணிட்டு வந்துட்டு அவனை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு பயந்து போனவன், என் தம்பிக்கு எதுவும் தெரியாது சார், நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு எல்லா உண்மையையும் சொல்லிடுறான். அந்த உண்மையை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஹையர் ஆபீசர்ஸ் கிட்டையும் அதை பத்தி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில குகை வழியால தான் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம எல்லாரையும் அவங்க கொலை பண்ணிருக்கானுங்க. அந்த நாட்டோட எல்லைக்குள்ள நம்ம பறந்து போகும்போது ரேடாருக்குள்ள நம்ம வர்றது கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும். அப்படி மட்டும் நம்மள அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மள ஈஸியா அவங்க கொலை பண்ணிடுவாங்க. சோ நம்ம நாட்டோட ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்துக்கும் பாகிஸ்தான் நாட்டுல இருக்கிற ஹெலிகாப்டர் மாதிரியே கலர் அடிக்க சொல்லிடுறாங்க. கற்பனா இந்த பக்கம் பாகிஸ்தானை காட்டுறாங்க. நம்ம இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கோம், இருந்தாலும் இந்தியா நம்மள திரும்பி எதுவுமே செய்யலையே, ஏன் பதிலுக்கு நம்மள அவங்க அட்டாக் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்குது. இந்த பாகிஸ்தானோட ஆபீசர் ஒருத்தருக்கு நம்ம இந்திய நாட்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம நாட்டால அந்த பாகிஸ்தான் அதிகாரிய நீ பாக்குறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சோ நீ ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வா, என் மனைவி கிட்ட சொல்லி உனக்கு பிடிச்சதை எல்லாத்தையும் செஞ்சு வைக்க சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் இஷான் நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் செஞ்சான் இல்லையா, அது அந்த தீவிரவாதிங்க இருக்கிற இடத்துக்கு கரெக்டா அனுப்பி வச்சிடறாங்க. அவனுங்க வீட்டுக்குள்ள எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல போய் நின்று பாத்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அந்த ட்ரோனை பாத்துறான். அதை பிடிக்கலாமே அப்படின்ட்டு பக்கத்துல வந்து அந்த ஜன்னலை திறக்கும் போது அந்த ஜன்னல் கதவு பட்டு அது கீழே விழுந்துருது. அச்சோ பறவை கீழே விழுந்துட்டு அப்படின்ட்டு அந்த ட்ரோன் எடுக்கிறதுக்காக இந்த குட்டி பையன் கீழே போறான். அந்த ட்ரோனை கீழே விழுந்ததுக்கு அப்புறம் திரும்ப அதெல்லாம் பறக்கவே முடியல. அந்த ட்ரோனை இவன் எடுக்கிறதுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இவன் எவ்வளவோ ட்ரை பண்றான் எப்படியாவது அதை பறக்க வச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த ட்ரோன் சுத்தமா பறக்க மாட்டேங்குது. இவனும் அதை கையில எடுத்துறான். அப்படி அவன் கையில எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது உண்மையான பறவை கிடையாது அப்படின்ட்டு. ஐ பொம்மை அப்படிங்கிற மாதிரி அவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே, இது வேலை செய்ய மாட்டேது அப்படின்ட்டு கிஷான் அப்படியே செம்ம கடுப்பாய் அந்த ஜாய்ஸ்டிக்கை பிடிச்சி லைட்டா இழுக்கும் போது அது அப்படியே பறக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. அப்பாடா நம்ம தப்பிக்க போறோம், அது பறக்கும் போல அப்படின்ட்டு அந்த ஜாய்ஸ்டிக்கை பிடிச்சி இழுக்கும் போது இந்த பையனோட கையில இருந்து அது கஷ்டப்பட்டு மேல பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் அந்த ட்ரோன் பிடிச்ச எல்லா போட்டோவையும் வச்சு மொத்தமா 5 இடத்துல தீவிரவாத அமைப்புகள் இருக்கிறதாகவும் நாம மொத்தம் 80 பேர் இருக்கோம், மொத்தமா 4 டீமா பிரிஞ்சு ஹெலிகாப்டர் மூலமா அந்த இடத்துக்கு பறந்து போய் முதல்ல விகான் அப்புறம் அவரோட டீம் சேர்த்து மொத்தம் 2 இடத்தை அழிக்கிறதாவும் மத்த 3 டீம் சேர்ந்து 3 இடத்தை அழிக்கிறதாவும் இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாம பிளான் பண்ண மாதிரியே அதை சிறப்பா செஞ்சு முடிச்சிடணும். என்ன விகான், நான் உங்களை பத்தி ஒன்னு கேள்விப்பட்டேனே, இந்த ஆபரேஷன்ல எந்த ஒரு சோல்ஜருக்கும் எதுவும் ஆகாதுன்னு நீங்க பிராமிஸ் பண்ணிருக்கீங்களாமே, அது உண்மைதானா அப்படின்ட்டு பிஎம் கேட்டதும், சார் இந்த ஆபரேஷனை நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு உங்க கூட நாங்க டின்னர் சாப்பிடுவோம், அந்த டைமுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டுங்க சார், நாங்க நல்ல செய்தியோட வருவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம விகான் சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மெய்சில் எடுத்து போய் ஜெய்ஹிந்த்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அவர் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னதும் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. உங்களுக்கும் அப்படி மெய் செலுத்து போயிருந்துச்சுன்னா நீங்களும் ஜெய்ஹிந்த் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கட் பண்ணா பாகிஸ்தான்ல இருக்கிற அதிகாரியா காட்டுறாங்க. நம்ம நாட்டோட ஹெலிகாப்டர் எல்லாத்துக்கும் அந்த நாட்டோட ஹெலிகாப்டர் மாதிரியே பெயிண்ட் அடிச்சோம் இல்லையா, அந்த சீக்கிரட்டை நம்ம நாட்டுல இருந்த ஒரு கருப்பாடு போட்டோ பிடிச்சி பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சிருப்பானுங்க போல. அப்படின்னா நாளைக்கு நம்ம ரேடாருக்குள்ள எந்த ஹெலிகாப்டர் வந்தாலும் அதை சுட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி அவனுங்க முடிவுக்கு வந்துடுறானுங்க. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பாகிஸ்தான் அதிகாரிக்கு நம்ம இந்திய நண்பர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அதான்ப்பா அந்த கோல்ஃப் கேம் ஆடிட்டு இருக்கும்போது நீ ஃப்ரீயா இருக்கும்போது என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவரோட வீட்டுக்கு அந்த பாகிஸ்தானோட அதிகாரி வந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து சரக்கு போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சில பல உண்மைகளை அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதை பார்த்த நம்ம தலைவனோட மனைவி அதுல எதே ஒண்ணு கலந்து அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவன் மட்டையாடுறான். அதுக்கப்புறம் ஒரு ஊசி எடுத்து வந்து அவன் கழுத்துல குத்தி நம்ம தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் கழுத்தை பிடிச்சி, டேய் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி ஏதாவது சொன்னாங்களா, சொல்லு அப்படின்ட்டு அவங்க திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லல. அப்படியே சைலண்டா கிடக்கிறத பார்த்துட்டு இந்த லேடிக்கு செம்ம கோவம் வந்துருது. கடுப்பாய் அவனுக்கு பக்கத்துல போய் நின்னுட்டு அவன் கண்ணத்துல பலர்னு 4 விட்டுட்டு, டேய் சமீர் சொல்றா அப்படின்ட்டு போட்டவனை அடிச்சு புரட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம நாட்டு ஹெலிகாப்டர்ஸ அந்த நாட்டு ஹெலிகாப்டர் மாதிரியே பெயிண்ட் அடிச்சிருந்தோம் இல்லையா, அதை ஒரு ஸ்பை பார்த்துட்டு போட்டோ எடுத்து இங்க அனுப்பி வச்சிருந்தான் இல்லையா, அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம நாட்டு ஹெலிகாப்டர்ஸ் மாதிரியே உள்ளர வந்து நம்மள கொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறானுங்க. இப்ப இந்த ஹெலிகாப்டர்ஸ்ல எங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த ஹெலிகாப்டர் இருக்கிறதுக்கு பக்கத்துல போய் நம்ம மிசைல்ஸை வச்சிடலாம். அப்படி ஒருவேளை இந்தியாவில இருந்து அந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் நம்ம ஏரியா பக்கம் பறந்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டோட மிசைல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுல போய் பாஞ்சிரும், அதெல்லாம் வெடிச்சு செதற போயிடும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கானுங்க. அதை கேட்டு செம்ம ஷாக்கான அந்த லேடி நம்ம கோவிந்த் சாருக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டோட எல்லைக்கு பக்கத்துல போன நம்ம விகான, இதுக்கப்புறம் நீங்க உள்ள போக வேண்டாம், தயவு செஞ்சு திரும்பி வந்துருங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஆனா விகானுக்கு திரும்பி வரதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்ல. அந்த தீவிரவாதிகளை அழிக்காம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கிறாரு. மத்த 3 ஹெலிகாப்டர்ஸுக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம விகான் போற அந்த ஹெலிகாப்டர் மட்டும் தான் அழிக்கிறதுக்கு அவனுக்கு எல்லாரும் பாத்துருக்காங்க. ஒரு குகைக்குள்ள வந்து தான் நம்ம நாட்டுல உள்ள ராணுவ வீரர்களை அழிச்சிருப்பானுங்க இல்லையா. சோ என்னோட டீம் மட்டும் அந்த குகைக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் அழிக்கிறோம், மத்த 3 டீமும் ஹெலிகாப்டர்லயே பறந்து போகட்டும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சார் இப்ப அந்த குகைக்குள்ள போறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை அந்த குகைக்குள்ள கண்டிப்பா ரேஞ்சர்ஸ் இருக்கலாம், இல்ல கண்ணிவெடிகள் ஏதாவது இருக்கலாம், இது ரொம்ப ஆபத்தானது, நம்ம எதையாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பல்லவி சொல்றாங்க. அப்பதான் கோவிந்த் சாருக்கு நம்ம கிஷனோட ஞாபகம் வருது. அந்த குகைக்குள்ள போற நம்ம ஆபீசர்ஸ்க்கு ஒரு 10 அடிக்கு முன்னாடி அந்த ட்ரோனை பறக்க வை, ஒருவேளை அங்க ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா அந்த டீமோட கேப்டன் கிட்ட சொல்லிடு, அப்பதான் நம்ம ஆபீசர்ஸ் எல்லாம் சேஃபா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம கிஷன்
இஷான் தம்பி அந்த ட்ரோன்ஸை இவங்களுக்கு முன்னாடி அனுப்பி வைக்கிறான். பல்லவி சொன்ன மாதிரியே அந்த குகைக்கு வெளியில 2 பேர் அதை பாதுகாத்து நின்றுட்டு இருக்கானுங்க. நம்ம கிஷான் அதை ட்ரோன்ல கரெக்டா பார்த்துட்டு நம்ம விகான் கிட்ட சொல்லிடுறான். அந்த 2 பேரையும் சுட்டு போட்டு தள்ளிட்டு அந்த நாட்டோட எல்லைக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விகான் அப்புறம் அவங்க டீம் சேர்ந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு அந்த மொத்த இடத்தையும் எரிச்சு விட்டுட்டு வெளில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சார் எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நாங்க முடிச்சிட்டோம், மத்த டீம் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு கேக்குறாரு. 2 டீம்ல உள்ளவங்க அவங்க டார்கெட்டை முடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க, யாருக்கும் எந்த வித ஆபத்தும் ஏற்படல, எல்லாரும் ரொம்ப ரொம்ப சேஃபா வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா மொத்தமா 3 கும்பல் இது வரைக்கும் காலியா இருக்குது. நம்ம விகான் சாருக்கு இன்னொரு டீமும் ஹெலிகாப்டர்ல பறந்து போன 3 டீம்ல ஒரு டீம் தான் இன்னொருத்தவங்களை அழிக்க வேண்டியிருக்குது. கட் பண்ணா இந்த பக்கம் பாகிஸ்தானை காட்டுறாங்க. அந்த சமீர் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஏகப்பட்டதை ஊத்தி கொடுத்து இந்தியாவை ஆபத்துல இருந்து காப்பாத்துறாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சமீர் கிட்ட எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு ஒரு காருக்குள்ள தூக்கி போட்டு அவரோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப மறுபடியும் கட் பண்ணா இந்த பக்கம் இவங்க அழிக்க வேண்டிய 2வது இடத்துக்கு போயிடுறாங்க. நம்ம இஷான் தம்பி ஒரு ட்ரோனா பறக்க வச்சிருப்பான். அது ஒரு பறவை அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சின்ன பையன் அதை பிடிச்சிருப்பான் இல்லையா, அவ இருந்த அந்த இடம் தான் விகான் அழிக்க வேண்டிய 2வது இடம். இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் சுட்டு தள்ளி சரமாரியா போட்டு தள்ளிடுறாரு. கடைசியா அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோ சுடுறதுக்காக துப்பாக்கி எடுத்துட்டு வரான். ஆனா நம்ம விகான் நினைச்சிருந்தா அவனை ஈஸியா சுட்டு தள்ளிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. அவன் ஒரு சின்ன பையன் அப்படிங்கறதால அவன் கையில இந்த துப்பாக்கி பிடிங்கிட்டு ஒரு ரூம்ல வச்சு அவனை அடைச்சிடுறாரு. எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு சர்தாஜ் சொல்றாரு. இல்ல நாம தேடி வந்த அவனை கண்டிப்பா கொண்டுட்டு தான் நான் போகணும், அவனை எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்ட்டு விகான் சொல்றாரு. அநேகமா அவன் இங்க இல்லன்னு நினைக்கிறேன், அவன் வேற ஒரு இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய சிசிடிவி கேமராஸ் இருக்கிறத நம்ம விகான் பாத்துறாரு. அந்த கேமராஸை கனெக்ட் பண்ற அந்த வயர்ஸை பார்த்துட்டு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காரு. அப்போ இங்க கன் ஃபயர் சவுண்ட் கேட்டு யாரோ ஒருத்தவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க போல. அப்படி அந்த நாட்டோட போலீஸ்காரங்க இங்க வர்றத கிஷான் தம்பி ட்ரோன் மூலமா பார்த்துட்டு, சார் போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இங்க கிளம்பிடுங்க, இதுக்கப்புறம் அங்க இருக்கிறது சேஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம வந்ததே இதுக்காக தான், அவனை எப்படி நான் விட்டுட்டு வர்றது அப்படின்ட்டு அந்த சிசிடிவி கேமராவுக்கு வர கேபிளை வச்சு அந்த இடத்துக்கு இவன் கரெக்டா போயிடுறான். அப்படி அந்த வில்ல பையன் இருக்கிற இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சு அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி அவனை அதே இடத்துல கொலையும் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அங்க வந்துடுறாங்க. அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் மட்டும் இல்ல, அந்த நாட்டோட ஆர்மி ஆபீசர்ஸும் அங்க வந்துடுறாங்க. சரமாரியா நம்ம ஆளுங்களை அவங்க சுட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 10 நிமிஷம் எப்படியாவது தாக்குப்பிடிங்க, நாங்க எப்படியாவது அங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த் சார் சொல்லிட்டு இருக்காரு. 10 நிமிஷம் தாக்குப்பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், நான் இதை இப்பயே முடிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம விகான் சார் வந்த அந்த ஹெலிகாப்டர் ஒரு ஏர்போர்ஸை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் ஓட்டிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு இன்னும் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போகவே இல்லை, அங்கே இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இது உனக்கான நேரம், நீ வா அப்படின்ட்டு நம்ம விகான் சார் சொன்னதும் நம்ம ராணுவ வீரர்களை அட்டாக் பண்ற அந்த ஹெலிகாப்டர் இந்த லேடி ஆபீசர் அப்படியே சரமாரியா சுட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு ஓட விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராணுவ அதிகாரிகள் எல்லாருமே அந்த இடத்தை விட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த தீவிரவாத அமைப்பை அழிக்க போன இன்னொரு டீமும் அந்த தீவிரவாத அமைப்பை அழிச்சிருது. இப்போ இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு எல்லாரும் திரும்பவும் நம்ம நாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பல்லவி, அந்த ஏர்போர்ஸ் பொண்ணு, அப்புறம் நம்ம விகான், இவங்க 3 பேரும் மாத்தி கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம விகான் சாரும் வீட்டுக்கு போயிறாரு. தன்னோட அக்காவும் குழந்தையும் விகான் சார் திரும்ப வந்ததை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. தன்னோட அம்மாவுக்கு பக்கத்துல போய் இவன் உட்காந்துருக்கும் போது அவங்க அப்படியே சைலண்டா உட்காந்துருக்காங்க. அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டாங்க போல அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட இவன் எழுந்திரிச்சு போகும்போது, தம்பி விகான் இங்க வா மகனே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு விகான் சார் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு யாருக்கும் எதுவுமே ஆகாம உங்க கூட டின்னர் சாப்பிடறதுக்கு கண்டிப்பா வருவோம் அப்படின்ட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்ட நம்ம விகான் சொல்லியிருப்பாரு இல்லையா. சோ அவர் சொன்ன மாதிரியே எல்லாரும் சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் கூட ஜாலியா டின்னர் அப்படியே சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு தரமான தாறுமாறான ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இதே மாதிரி நிறைய நல்ல படங்களை கொண்டு வரணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா வெறும் சைக்கோ படங்களை போட்டா மட்டும் தான் நீங்க நிறைய பேர் விரும்பி பாக்குறீங்க. அதை நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், இதுக்கப்புறம் உங்களுக்கு வரிசையா வெறும் கொடூரமான சைக்கோ தரமான படங்களை தான் எடுத்து வர போறேன். அப்படி வேற ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்ற வரைக்கும் until then bye. நான் உங்கள் வயசு அப்படி